அனைவருக்கும் அருள் சரவணனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு பதிவு வந்து என்னுடைய கமெண்ட்ல நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதில ஒருத்தவங்க கேட்ட கேள்விக்கான ஒரு பதில சொல்றேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ, வாஸ்து பத்தியோ, ஜாதகத்த பத்தியோ, நியூமராலஜி பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம். இல்ல WhatsAppலயும் அனுப்பலாம். அதுக்கான பதிவுகள வந்து நான் உங்களுக்கு வெளியிடுறேன். இப்போ ஒருத்தவங்க கேட்டிருந்த கேள்விய உங்ககிட்ட சொல்றேன். உங்களுடைய நம்ப வீட்ல வசிக்கிறோம். அந்த வசிக்கிற வீட்டோட திசை வந்து எனக்கு பொருந்துமா? நான் எந்த பக்கம் திசையில நம்ப வசிக்கலான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுல வந்து நான் என்னுடைய கருத்து, என்னுடைய அனுபவம் மூலமா சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு திசை வந்து உகந்ததா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா, அ ஒரு திசை இருக்குன்னா, அந்த திசை நம்ம வீட்ல இருக்கோம். உங்களுக்கு பொருந்தலைன்னா கூட உங்க கணவருக்கோ, மனைவிக்கோ பொருந்தலாம். இல்ல உங்களுடைய பசங்களுக்கு வந்து அதுவும் பொருந்தலாம். பசங்க ஒரு குழந்தையோ, 2 குழந்தையா இருந்தா அவங்க ராசிக்கு பொருந்தும். இப்ப ஏறக்குறைய வீட்ல ஒரு 4 பேர் இருக்கோம்னா, 4 பேருடைய ராசியில யாருக்காவது ஒருத்தருக்கு செட் ஆயிடும். சரி, சப்போஸ் என்னுடைய வீடு வந்து அந்த மாரி எனக்கு செட் ஆவல அப்டின்னா, என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஆ இதுல 3 டிப்ஸ் உங்களுக்கு நான் குடுக்குறேன். அத நீங்க பயன்படுத்தலாம். எல்லாருடைய வீட்லயும் நீங்க வந்து ஈசானிய மூலையில நார்த் ஈஸ்ட் கார்னர்ல ஒரு சொம்புல தண்ணி வைங்க. இந்த சொம்புல தண்ணி வைக்கிறது மூலமா நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிய கொண்டு வரலாம். ஈசானிய மூலையில முடியாதவங்க பூஜை அறையிலயும் வைக்கலாம். அப்போ இது வந்து முதல் கண்டிஷன். 2nd என்ன பண்ணலாம் அப்டின்னா, உங்களுடைய வாசப்படியோட அளவு தோராயமா 3 அடியோ, 3 1/4 அடியோ, 3 அடிக்கு ஒரு காப்பர்ல கம்பி, செம்பு கம்பி வந்து 6 இருக்கலாம், இல்ல 8 இருக்கலாம். கனமா அந்த வாசப்படிக்கு மேல அந்த 3, 3 1/4 அடி வரா மாரி அத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு வாசப்படிக்கு மேல ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லன்னா வாசப்படிக்கு கீழ உங்களால பண்ண முடியும்னா, அழகா அந்த காப்பர வந்து நகராத மாரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அங்க வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிய குடுத்துரும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி குடுத்தாலே அந்த வீட்டு வந்து உங்களுக்கு நல்ல செட் ஆகுற மாதிரியான ஒரு வாய்ப்ப குடுத்துரும். சரி, 3 டிப்ஸ் என்ன பண்ணலான்னா, முன்னாடி ஒரு 100 வருடங்களோ, அ முன்னாடி காலங்கள்ல ஒரு வாசப்படிக்கு நிலை வாசப்படிக்கு உள்ள நுழையிறீங்கன்னா, அங்க வந்து ஒரு லக்ஷ்மி, 2 பக்கம் கஜம் இருக்கும். கூட விநாயகர் கூட இருக்கும். ஆக மொத்தம் கஜலக்ஷ்மி வீட்ல வசிக்கிறது வாஸ்து தோஷத்த நிவர்த்தி பண்ணும். அப்ப வாசப்படிக்கு மேல ஒரு கஜலட்சுமி படத்த மாட்டலாம். இல்ல மரத்தால் ஆன கஜலட்சுமி 2 யானை நடுவுல இருக்கக்கூடிய லட்சுமி. மரத்தால் ஆன வைக்கலாம். இப்போ அ பிராஸ்ல கூட வந்துருச்சு. அந்த மாதிரி கூட நீங்க வாசப்படிக்கு மேல வைக்கிறது மூலமா இந்த 3 விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, அந்த எந்த பக்கம் வாசப்படியா இருந்தாலும் உங்களுக்கு உகந்தது மாரி இது மாத்தி நம்ம அமைச்சுக்கலாம். வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கும். வாழ்க வளமுடன். ஏதாவது ஒரு இது இருந்தா உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. இதுக்கேத்த மாதிரியான பதில்கள் உங்களுக்கு கண்டிப்பா வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.